வெல்கம் டு மைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழம்பு மிளகாய் தூள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு புளிக்குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார் இது கூடலாம் சேர்த்தனோம்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துனா போதும், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா கொத்தமல்லி 3 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், 5லேருந்து 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்க பொருட்கள். இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு கடாயில் மாற்றிட்டு பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். ரொம்ப வறுத்துட்டா கரிஞ்சிடும், அதனால் பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ நம்ம கடாய்க்கு மாற்றலாம். கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட வெந்தயம் சீரகத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். வெந்தயமும் சீரகமும் ரொம்ப வந்துட்டு வறுத்துடக்கூடாது, பொன்னிறமாக வறுக்கணும். அந்த வாசம் வர வரைக்கும் மட்டும் வறுத்தா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வறுப்பட்டா போதும். இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது கடுகையும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அப்போ தான் வெந்தயம் வந்து கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா எல்லாமே கரிஞ்சிரும். பாருங்கள், இப்போ பருப்பு வகை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3ஐயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது கடைசியாக மிளகையும் மிளகாயையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு லைட்டாக வறுத்துக்கிறேன். மிளகு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் போது எடுத்துக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் நான் வறுத்து ஆற வச்சு இப்போ நான் அரைக்க போகிறேன் மிக்ஸி ஜாரில். பாருங்கள், அவ்வளோதான், நம்ம குழம்பு மிளகாய் தூள் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.